நிச்சயமாக சலோமி. நேற்று காலமானார் பவதாரணி. அவரது உடல் இலங்கையில் இருந்தது, தற்போது சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையில் அவரது உடலை பார்ப்பதற்காக இளையராஜா அவர்களது வீட்டிற்கு பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு விவிஐபிக்களும் இசை ரசிகர்களும் இந்த இறப்பை தாங்க முடியாமல் அவர்களது பதிவை வெளியிட்டு வருகிறார்கள். ஏஆர் ரஹ்மான், இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானும் தான் முதலில் பணியாற்றி இருந்த இளையராஜா அவர்களது மகள் பவதாரனுடைய மறைவிற்கு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழில் முழுமையாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவை நாம் படிக்கிறேன். ரிப் பவதாரணி என்று குறிப்பிட்டு, மை இறகாய் தமிழர் மனதையெல்லாம் வருடிய பவதாரணியின் மதுரமான குரல் இன்றும் ஆகாயத்தில் மலர்கிறது. காற்றெல்லாம் தீரா அதிர்வெழுப்பி ககன வெளியெங்கும் கதிரொளியாய் விரிகிறது. இசைஞானி இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, அவர் ஹாட் ஸ்டார் வித் யூ இன் திஸ் டைம் என்று குறிப்பிட்டு அந்த எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த மறைவு ஒரு மிக அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இசை ரசிகர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு பாடல், அந்த அவருடைய குரல், அந்த குரல் ஒரு நெகிழ்வுத்தன்மையை அனைவருக்கும் ஏற்படுத்தும். குறிப்பாக சோக பாடல்கள் அல்லது மெல்லிய பாடல்கள் அந்த குரலில் கேட்கின்ற போது நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எப்படி ஜென்சி உடைய ஒரு குரலை கேட்கின்ற, பின்னணி குரலை கேட்கின்ற போது ஒரு தாக்கம் ஏற்படுகிறதோ, எஸ்பி சைலஜாவுடைய குரலை கேட்கின்ற போது ஒரு தாக்கம் ஏற்படுகிறதோ, அது போன்ற ஒரு வித்தியாசமான குரல் அமைப்பை கொண்டவர் பவதாரணி. கனிமொழி எம்பி அவர்கள் குறிப்பிட்டிருந்த போது கூட அவருடைய கவிதை வரிகளில் எழுதியிருந்த அந்த கவிதையை இளையராஜா அவர்கள் தான் பாடலாக பதிவு செய்தார். அந்த பாடலை முழுமையாக பாடியிருந்தார் பவதாரணி அவர்கள். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஒரு குறுகிய வயதும் கூட, 47 வயது என்பது மறைவுக்கான ஒரு வயது அல்ல. ஆனால் இந்த சிகிச்சை முழுமையாக முன்னரையே செய்திருந்திருக்கலாமோ என்றெல்லாம் கூட பலரும் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார்கள். ஒரு நிச்சயமாக ஒரு பேரு அதிர்ச்சி தான். இசை சார்ந்திருக்கக்கூடிய, இசை ரசிக்கக்கூடிய, இளையராஜனுடைய இசை ரசிக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு பேரதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் தான் தன்னுடைய இரங்கல் பாவையும் இரங்கல் செய்தியையும் ஏஆர் ரஹ்மான் வெளியிட்டிருக்கிறார், நெக்ஸ்ட் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதைத்தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தற்போது இலங்கையிலிருந்து பவதாரணி அவர்களது உடல் தற்போது சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அவரது உடல் இளையராஜா அவர்களது இல்லத்தில் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட இருக்கிறது. இசை ரசிகர்கள் உட்பட திரை ஆளுமைகள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என்று அதற்கான பிரத்யேக அங்கு நடவடிக்கைகள், ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. சென்னையும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது இந்த இரங்கல் செய்தி என்பதை தாண்டி அனைவரும் இரங்கல் தெரிவிப்பதற்காகவும் அந்த வருத்த பதிவுகளை, அந்த பாரத்தை தாங்களும் அந்த தோளோடு தோள் நின்று சுமப்பது ஏற்றுக்கொள்வதற்காகவும் அனைவரும் அந்த பகுதிக்கு வருவார்கள் என்றாலும் கூட இது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பதுதான் இசை ரசிகர்களுடைய தற்போதைய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. விஜயகாந்தை இழந்தோம், அந்த ஒரு துக்கம் திரையுலகினருடைய ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருந்து கொண்டிருக்கும் போதே அடுத்த ஒரு பேரதிர்ச்சியாய் வந்திருக்கிறது இந்த ஒரு இழப்பு. கடந்த ஓராண்டில் மட்டும் எண்ணற்ற இசை கலைஞர்களும், எண்ணற்ற கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள், பொதுவாகவே திரைக்கலைஞர்கள் இருந்திருக்கும், அதில் நகைச்சுவை கலைஞர்களை நாம் அதிகமாக இழந்துவிட்டோம். தற்போது அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு திரைக்கலைஞராக இருந்த விஜயகாந்த், அவரை இழந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் அடுத்ததாக இப்போது இழந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடகி. அது மட்டுமல்ல, அவரே ஒரு இசையமைப்பாளரும் கூட. பல படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார். பன்முகம் கொண்ட ஒரு நபர், அவரையும் இழந்திருக்கிறோம். அந்த இழந்த துக்க செய்தி தாங்க முடியாமல் அவர்கள் அந்த தங்களுடைய பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். அப்படித்தான் தற்போது ஏஆர் ரஹ்மான் வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்து கொண்டிருக்கிறது. அவர் பாடிய மிக பெரும் பாடல், தேசிய விருது கிடைத்த பாடல், மயில் போல பொண்ணு ஒன்று என்ற அந்த பாடல் தான். அதை குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்கிறார். மயிலிறகாய் தமிழர் மனதையெல்லாம் வருடிய பவதாரணியின் மதுரமான குரல், அவ்வளவு மெல்லிய குரல், மதுரம் போன்ற ஒரு குரல். மதுரம் என்றால் இனிப்பு என்று ஒரு பொருள்படும். அந்த அளவுக்கு மெல்லிய குரல் இன்றும் ஆகாயத்தில் மலர்கிறது. அதை ஒரு இறப்பாக அவர் பார்க்கவில்லை. ஏன்னா இசைக்கலைஞர்களுக்கு எப்போதுமே ஒரு இறப்பு என்பதில்லை, எப்போதுமே ஒலித்துக் கொண்டே இருக்கும், எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கும் அவர்களது குரல், அவர்களது
அந்த நினைவுகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பது போன்று அவர் ரஹ்மான் பதிவிட்டிருக்கிறார். காற்றில் தீரா அதிர்வு எழுப்பிக் கொண்டிருக்கிறது, ககன வெளியெங்கும் அனைத்து பகுதிகளிலும் இந்த அவரது குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பது போல ஒரு கதிர் ஒளியாய் விரிகிறது. எப்படி சூரியனுடைய கிரணங்கள் சூரியனுடைய கதிர்கள் விரிகிறதோ அது போல விரிகிறது என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவு நிச்சயமாக ஏஆர் ரஹ்மான் இளையராஜா அவர்களுடன் முன்னர் வேலை செய்த அந்த அனுபவங்களுடன் ஒத்துப்போகும். அவர் பார்த்திருப்பார், அருகிலிருந்து கவனித்திருப்பார். அதே போல இசை இன்பத்தை அவர் பருகி இருப்பார். அவரும் கேட்டு அதை மற்றவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த இரங்கல் செய்தி அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த துயரத்தை வெளிக்காட்டுகிறது. அதே போல இன்னும் அடுத்து வரக்கூடிய மற்றவர்களும் இரங்கல் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் பவதாரியுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது என்கின்ற தற்போதைய தகவலும் கிடைத்திருக்கிறது. சலோமி, விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.